அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் ஏப்ரல் 16 இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்ல உள்ள முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோபி சந்த். கோபி சந்த் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் பணியாற்றும் கோபி சந்த் என்ற இளைஞர் சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்ல உள்ளார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை கோபி சந்த் பெற உள்ளார். அதோட புளூ ஆரிஜின் என்ற விண்வெளி நிறுவனம் நியூ செப்பார்ட் 25 என்ற திட்டத்தின் கீழ் 6 பேரை விண்வெளிக்கு செல்ல அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சுற்றுலா பயணிகள் ஆந்திர இளைஞர் கோபி சந்தும் இடம்பெற்றுள்ளார். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்திய விமானப்படை விமானியான ராகேஷ் சர்மா 1984 பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், ராச்சாரி, சிரிசா பண்ட்லா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியினர் தொழில் ரீதியாக விண்வெளிக்கு சென்றிருக்காங்க. ஸோ 2வது கேள்வி, தற்போதைய நிலவரப்படி ஆசியாவிலே அதிக செலவுமிக்க நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. ஸோ இதன் சார்பில் பார்த்தீங்கன்னா நடப்பாண்டு நிதியாண்டில் அங்கே பணவீக்கம் 25% உயரும் என கடன் மதிப்பீட்டு நிறுவனம் மெனிலா மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இதனால் ஆசியாவிலே அதிக செலவுமிக்க நாடாக பாகிஸ்தான் மாறியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வளர்ச்சி 1.9% இருக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, தமிழ் ஐகோ 3வது உலக மாநாடு ஜூன் 9ஆம் தேதி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி உலக தமிழ் சங்கம் சார்பில் ஐகோ கவிதையாளர்கள் இயக்கம் மூலயமா பார்த்தீங்கன்னா நந்தாவனம் அதாவது சார்பில் தமிழ் ஐகோ 3வது உலக மாநாடு நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, ஆபரேஷன் மேக்தூத் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1984. அதாவது 1984 பார்த்தீங்கன்னா உலகின் மிகவும் உயரமான போர்க்களம் என அறியப்படும் சியான்சில் நம் இராணுவ முகாம் பார்த்தீங்கன்னா அமைத்து 40 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 18,875 உயரத்தில் தான் சியான்சின் பனி சிகர பகுதியை பார்த்தீங்கன்னா 1984 ஏப்ரல் 13ஆம் தேதி ஆபரேஷன் மேக்தூத் என்ற பெயரில் நம் இராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு வந்தது. ஸோ அதன் சார்பில் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, ஆர்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சிறந்த தெற்காசிய மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அவனிகா வந்தனாபு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, சர்வதேச எரிசக்தி முகாமை மற்றும் பெல்ஜியம் அரசு இணைந்து நடத்திய முதல் அணுசக்தி உச்சி மாநாடு நடந்த நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரசல்ஸ். அதாவது பிரசல்ஸ் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரசல்ஸோட தலைநகரம், எதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா பெல்ஜியமோட தலைநகரம். ஸோ அங்கே தான் நடைபெற்றது. இது மூலயமா பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஊக்குவிக்கும் நோக்கில் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மற்றும் பெல்ஜியம் இணைந்து தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, இந்திய பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். இந்தியாவில் பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கு. இந்த பொருளாதார அளவிடுறதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் உள் மாநில உற்பத்தியை வைத்து தான் அந்த மாநிலத்தின் பொருளாதார நிலையை அளவிடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலிடம் இந்தியாவில் பிடித்தது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் குஜராத், 4ஆம் இடம் யூபி, 5ஆம் இடம் கர்நாடகா, 6வது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், 7வது ஆந்திர பிரதேசம். இது 7 மாநிலங்கள் இடம் பிடித்திருக்கு. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, சமீபத்தில் சாகர் சம்மான் வருணா விருது பின்வரும் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ரீ சுரேந்திரா குமார் சன்யால். இந்த சாகர் சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரா குமார் சன்யாலுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 61வது தேசிய கடல்சார் தினத்தின் போது தான் அந்த விருது வழங்குவாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கடல்சார் துறையில் ஆற்றப்பட்ட சீரிய பங்களிப்பு அதற்காக தான் அங்கீகரிக்கப்பட்ட விருதோட பெயர் தான் சாகர் சம்மான் விருது. ஸோ யார் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ சாகர் சம்மான் வருணா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா திரேந்திர குமார் சன்யால் கொடுத்துருக்காங்க. சிறந்த பங்களிப்பதற்காக வந்து சாகர் சம்மான் விருது வந்து கேப்டன் கமல்காந்த் சௌத்ரி வந்து வாங்கியிருக்காங்க. துணிச்சல் மிகு பங்களிப்பதற்காக வந்து சாகர் சம்மான் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுபீர் ஷாகா, கேப்டன் OM தத்தா வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் திறன் சார்ந்த கல்வி படிப்புகளை வந்து வழங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா கடல்சார் பயிற்சிகள் வந்து நடைபெற்று வருகிறது. ஸோ நிறுவனங்கள் பிரிவில் இதில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் கடல்சார் பயிற்சி நிறுவனம் வந்து டைட்டில் பார்க்கில் வந்து திருவான்மையூர் சென்னை முதல் இடத்தை வந்து இடம் பிடித்திருக்கு. இந்துஸ்தான் கடல்சார் பயிற்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கம் வந்து சென்னை வந்து 2ஆம் இடத்துல பிடிச்சிருக்கு. போஸ்மா கடல்சார் கல்வி நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை இணைந்ததை பார்த்தீங்கன்னா கொல்கத்தானாவது வந்து 3ஆவது இடத்தை வந்து இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, சர்வதேச போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜக்ஜித் பவாடியா. ஸோ ஜக்ஜித் பவாடியா பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் பல முக்கிய அமைப்புகள் மூலயமா வந்து இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்று சர்வதேச போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு வாரியத்தின் வந்து 3ஆவது முறையாக வந்து ஜக்ஜித் பவாடியா வந்து தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயம் வந்து ரகசிய வாக்கெடுப்பு மூலயமா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 30 வரைக்கும் முதல் 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா INCBEயோட தலைவராக வந்து செயல்படுவார்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சர்வதேச மனித விண்வெளி பயண தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 12. ஸோ ஏப்ரல் 12 பார்த்தீங்கன்னா 1961 சோவியத் ஒன்றியத்தினை சேர்ந்த யூரி ககாரின் என்பவர் முதல்ல வந்து விண்வெளியில் வந்து பூமியை வந்து சுற்றி வந்தார். ஸோ அதை வந்து மனிதர்கள் இருந்த முதல் விண்வெளி பயணத்தை வந்து நினைவு கூறும் வகையில் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி சர்வதேச மனித விண்வெளி பயண தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1969 ஜூன் 20 பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் வந்து கால் பதித்த முதல் நபர் என்று வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆர்வத்தை வந்து ஊக்குவித்தல். நெக்ஸ்ட் 11வது கேள்வி, பின்வரும் எந்த நாட்டில் உயர் தொழில்நுட்ப IT ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உஸ்பெகிஸ்தான். அதாவது இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஆயுத படைகளின் அகாடமியில் வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வகம் பார்த்தீங்கன்னா இந்திய உதவியுடன் தான் வந்து நிறுவப்பட்டது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, இன் ஸ்பேஸ் கேன் ஸ்டார்ட் இந்தியா என்ற விண்வெளி சார்ந்த மாணவர்கள் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகமதாபாத். அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் இந்திய விண்வெளி சங்கத்துடன் இணைந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் கேன் ஸ்டார்ட் மாணவர்கள் போட்டி வந்து அகமதாபாத்தில் வந்து நடைபெற்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 28 அணிகள் வந்து பங்கேற்ற இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா லவ்லி ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகத்தின் விகாங்கா அணி வந்து வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 13வது கேள்வி, மாதவ்பூர் மேளா மாதவ்பூர் கெட் கண்காட்சி பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்பானது? ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத். அதாவது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மாதவ்பூர் மேளா ஆர் மாதவ்பூர் கெட் கண்காட்சி என்பது ஒவ்வொரு வருடமும் வந்து ராம நவமி அன்று குஜராத்தில் வந்து தொடங்கும் ஒரு கலாச்சார விழாவாகும் சொல்லியிருக்காங்க. இது வந்து போர்பந்தரின் பார்த்தீங்கன்னா மாதவ்பூர் கிராமத்தில் வந்து 5 நாள் நடைபெறும் இந்த கண்காட்சியை வந்து குஜராத் கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரந்த் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 14வது கேள்வி, சமீபத்தில் எக்ஸ் தளத்திற்கு அதாவது ட்விட்டருக்கு தடை விதித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாகிஸ்தான். தற்போது பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்திற்கு வந்து தற்காலிக தடை வந்து விதித்திருக்காங்க. நாட்டு வந்து அரசு உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க. தேசிய பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட முடிவு என இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தில் அந்நாடு அரசு வந்து விளக்கம் அளித்துள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 15வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியானா பிஸ்கோவா. அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானா பிஸ்கோவா. இவங்க வந்து எந்த நாட்டை வந்து சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் குடியரசு நாட்டை வந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து 2024ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க.
நெக்ஸ்ட் 16வது கேள்வி, பாரிஸ் ஒலிம்பிக் 2024ஆம் ஆண்டில் இந்திய ஒலிம்பிக் குழுவின் கொடியேற்றி செல்பவராக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசந்தா சரத் கமல். அதாவது அசந்தா சரத் கமல் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய ஒலிம்பிக் சார்பில் வந்து கொடியேற்றி செல்பவராக வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 17வது கேள்வி, மூளை காய்ச்சலுக்கு தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நைஜீரியா. தற்போது நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா WHO-வால் பரிந்துரைக்கப்பட்ட MAN5CV அல்லது MAN5 கான்ஜுகேட் தடுப்பூசியை வந்து வழங்கும் முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா. இந்த நைஜீரியாவை பார்த்தீங்கன்னா மேனிங்கோ கோகல் இந்த பாக்டீரியாவின் மூலயமா வந்து 5 விதமான பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சலுக்கு வந்து தடுப்பூசியை வந்து அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18வது கேள்வி, சர்வதேச எழுத்தாளர்களின் அமைப்பால் வழங்கப்பட்டு வரும் சர்வதேச இலக்கிய விருது 2024ஆம் ஆண்டிற்கானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மம்தாஜி சாகர். அதாவது மம்தாஜி சாகர் பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவர் இவர். இவர் வந்து கர்நாடக கவிஞர், எழுத்தாளர், கல்வியாளர் மற்றும் ஆர்வலர் இவர் தான். இவர் வந்து இலக்கிய உலகிற்கு வந்து அவர் ஆற்றிய பங்களிப்பதற்காக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து உலக எழுத்தாளர்களின் அமைப்பு சார்பு மூலயமா வந்து வழங்கப்படும் உலக இலக்கிய பரிசை வந்து வென்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தாஜி சாகர். நெக்ஸ்ட் 19வது கேள்வி, அமெரிக்க ஜனாதிபதியின் தங்க தன்னார்வ சேவை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லோகேஷ் முனி. அதாவது லோகேஷ் முனிக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் வாலண்டரிஸ் அவார்டு வந்து 2024ஆம் ஆண்டிற்கான கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஜெயின் ஆச்சாரியா லோகேஷ் முனி ஜனாதிபதியின் தன்னார்வ சேவை விருதை வந்து பெற்ற முதல் இந்திய துறவி என்ற பெருமையை வந்து பெற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் முனி. நெக்ஸ்ட் 20வது கேள்வி, பிரிட்டிஷ் அமெரிக்க எழுத்தாளரான சல்மான் ருஷ்டி தன்னுடைய அனுபவ நினைவுகளை எழுதி வெளியிட்டுள்ள புத்தகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, கத்தி. நெக்ஸ்ட் 21வது கேள்வி, உலகிலேயே குள்ளமான பெண் என்ற கின்னஸ் சாதனையை படைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜோதி ஆம்சி. ஜோதி ஆம்சி பார்த்தீங்கன்னா 62.8 சென்டிமீட்டர் உயரம் உள்ளதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமார்டியல் டூவார்ஃபிசம் என்ற அரிய மரபணுவால் வந்து பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிகவும் குள்ளமானவர் சொல்லியிருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர்னா 62.8 சென்டிமீட்டர். நேம் பார்த்தீங்கன்னா ஜோதி ஆம்சி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ருமேசா கெல்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகின் உயரமான பெண் என்ற சாதனை வந்து படைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண். நெக்ஸ்ட் அண்ணா சாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முதல் பெண் நீதிபதி. நெக்ஸ்ட் 22வது கேள்வி, பசுமை கடன் திட்டத்தில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மத்திய பிரதேசம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியை வந்து யார் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினேஷ் திரிபாரதி வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம் லாஸ்டா. சைனி வில்சன் இவங்க வந்து ஆசிய விளையாட்டு ஆணையத்தினோட உறுப்பினர் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஞானேஷ் குமார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஜோதி நிர்மலசாமி இவங்க வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஞானேஷ் குமாரோட இன்னொருத்தர் வந்து நியமனம் செஞ்சிருப்பாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 24வது கேள்வி, இந்தியாவின் முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தர்மசாலா. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இமாச்சல பிரதேசத்தில் வந்து தர்மசாலாவில் வந்து ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் ஒன்று வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஹைபிரிட் பிரிட்ஜ் கிரிக்கெட் மைதானம் என்ற பெருமை வந்து பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் 25வது கேள்வி, தற்போது உலக பத்திரிகை புகைப்படத்திற்காக விருது 2024ஆம் ஆண்டிற்கானது யாருக்கு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, முகமது சலீம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை புகைப்பட விருது வந்து முகமது சலீமுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம்.
2024ஆம் ஆண்டிற்கான விருது பார்த்தீங்கன்னா, உலக பத்திரிகை புகைப்படத்திற்காக விருதினை வந்து செந்தில்குமார் வந்து வென்றிருந்திருக்காங்க. ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, இவ்விருதை பெறும் முதல் தென்னிந்தியர் என்ற பெருமையை வந்து யார் படைத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமாரன். நெக்ஸ்ட் 23வது கேள்வி. 26வது கேள்வி. நீண்ட தூரம் இலக்குகளை தாக்கி அழிக்கும் இஸ்ரூஸ் ஏவுகணை எங்கு தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, DRDO ஆய்வகம், பெங்களூர். அதாவது DRDO ஆய்வகம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ இது வந்து நீண்ட தூர இலக்குகளை வந்து தாக்கி அழிக்கும் ஏவுகணையானது. இந்த ஏவுகணை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரூஸ் ஏவுகணை. இது வந்து சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் வந்து ஒரிசாவில் வந்து சோதனை வந்து செய்யப்பட்டது. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா எங்க ஆய்வகம் வந்து தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து DRDO ஆய்வகத்தில் தான் தயாரிக்கப்பட்டது. DRDOன்னா என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் 27வது கேள்வி. இந்தியாவில் அதிகமாக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். அதாவது தற்போது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா புதியதாக வந்து 13 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ புவிசார் குறியீடுகள் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து முதலிடத்தை வந்து உத்தரப்பிரதேசம் இடம் பிடித்திருக்கு. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 28வது கேள்வி. ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2025. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம் வந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ள வந்து இந்திய விண்வெளி வீரர்கள் வந்து பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனுப்பப்படும். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து திரும்ப கொண்டு வரப்படும் அப்படின்னு மூலயமா தான் ககன்யான் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சந்திராயன் 1 வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008ல் லான்ச் பண்ணாங்க. சந்திராயன் 2 வந்து 2019. சந்திராயன் 3 பார்த்தீங்கன்னா 2023ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிலவில் வந்து எப்போ வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2023 தான் வந்து ரீச் ஆச்சு. ஸோ இந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினமாக வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. 29வது கேள்வி. தற்போது DRDO-வால் ஸ்பேஸ் அமைப்பானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. அதாவது தற்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா DRDO இதன் மூலிமா வந்து ஸ்பேஸ் அமைப்பானது வந்து கேரளாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 30வது கேள்வி. 2024ஆம் ஆண்டிற்கான லதா தீனாநாத் மங்கேஷ்வர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமிதாப் பச்சன். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது அமிதாப் பச்சனுக்கு வந்து லதா தீனாநாத் மங்கேஷ்வர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. 31வது கேள்வி. குவைத்தின் புதிய பிரதமராக தேர்வானவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷேக் அகமது அப்துல்லா. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா குவைத் புதிய பிரதமராக வந்து யார் தேர்வாகியிருக்காங்கன்னா ஷேக் அகமது அப்துல்லா. நெக்ஸ்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து தினங்கள் பார்க்கலாம். ஏப்ரல் 18 ஸோ உலக பாரம்பரிய தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 20 உலக சர்க்காஸ் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தேசிய சீனா மொழி தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்ல உள்ள முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோவிந்த் சந்த். தற்போதைய நிலவரப்படி ஆசியாவிலே அதிக செலவுமிக்க நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். 3வது கேள்வி. தமிழ் ஐக்கூ 3வது உலக மாநாடு ஜூன் 9 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. 4வது கேள்வி. ஆபரேஷன் மேக்தூத் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1984. 5வது கேள்வி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சிறந்த தெற்காசிய மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அவந்திகா வந்தனாபூ. 6வது கேள்வி. சர்வதேச எரிசக்தி முகாமை மற்றும் பெல்ஜியம் அரசு இணைந்து நடத்திய முதல் அணுசக்தி உச்சி மாநாடு நடைபெற்ற நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரசல்ஸ். 7வது கேள்வி. இந்தியாவில் பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். 8வது கேள்வி. சமீபத்தில் சாகர் சம்மான் வருணா விருது பின்வரும் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ரீ திரேந்திரா குமார் சன்யால்.
9வது கேள்வி சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜகத்சிங் பவாடியா. 10வது கேள்வி சர்வதேச மனித விண்வெளி பயண தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 12. 11வது கேள்வி பின்வரும் எந்த நாட்டில் உயர் தொழில்நுட்ப ஐடி ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உஸ்பெகிஸ்தான். 12வது கேள்வி இன் ஸ்பேஸ் கேன் ஸ்டாட் இந்தியா விண்வெளி சார்ந்த மாணவர்கள் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகமதாபாத். 13வது கேள்வி மாதவ்பூர் மேளா மாதவ்பூர் கெட் கண்காட்சி பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்பானது? ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத். 14வது கேள்வி சமீபத்தில் எக்ஸ் தளத்திற்கு தடை விதித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாகிஸ்தான். 15வது கேள்வி 2024ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியானா பிஸ்கோவா. 16வது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் 2024ஆம் ஆண்டில் இந்திய ஒலிம்பிக் குழுவின் கொடியேற்றி செல்பவராக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அசந்தா சரத் கமல். 17வது கேள்வி மூளை காய்ச்சலுக்கு தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நைஜீரியா. 18வது கேள்வி சர்வதேச எழுத்தாளர்கள் அமைப்பால் வழங்கப்பட்டு வரும் சர்வதேச இலக்கிய விருது 2024ஆம் ஆண்டிற்கானது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி மம்தா ஜி சாகர். 19வது கேள்வி அமெரிக்கா ஜனாதிபதியின் தங்க தன்னார்வ சேவை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி லோகேஷ் முனி. 20வது கேள்வி பிரிட்டிஷ் அமெரிக்க எழுத்தாளரான சல்மான் ருஷ்டி தன்னுடைய அனுபவ நினைவுகளை எழுதி வெளியிட்டுள்ள புத்தகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி கத்தி. 21வது கேள்வி உலகிலேயே குள்ளமான பெண் என்ற கின்னஸ் சாதனையை படைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜோதி ஆம்சி. 22வது கேள்வி பசுமை கடன் திட்டத்தில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். 23வது கேள்வி இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தினேஷ் திரிபாதி. 24வது கேள்வி இந்தியாவின் முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி தர்மசாலா. 25வது கேள்வி தற்போது உலக பத்திரிகை புகைப்படத்திற்காக விருது 2024ஆம் ஆண்டிற்கானது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி முகமது சலீம். 26வது கேள்வி நீண்ட தூரம் இலக்குகளை தாக்கி அளிக்கும் இஸ்ரூஸ் ஏவுகணை எங்கு தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிஆர்டிஓ ஆய்வகம் பெங்களூர். 27வது கேள்வி இந்தியாவில் அதிகமாக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். 28வது கேள்வி ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2025. 29வது கேள்வி தற்போது டிஆர்டிஓவால் ஸ்பேஸ் அமைப்பானது எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. 30வது கேள்வி 2024ஆம் ஆண்டிற்கான லதா தீனாநாத் மங்கேஷ்வர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமிதாப் பச்சன். 31வது கேள்வி குவைத்தின் புதிய பிரதமராக தேர்வானவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷேக் அகமது அப்துல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.